தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல். கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள், லேட்டஸ்ட் அப்டேட்கள், பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். ஜனநாயகன் சென்சார் பிரச்சனைக்கு இந்த சீன் தான் காரணம். அவசர வழக்கு தள்ளி வைப்பு. வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம். விஜயின் ஜனநாயகன் படம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாமல் இருக்கிறது. சென்சார் போர்டுக்கு படம் அனுப்பப்பட்டு பல வாரங்கள் ஆகியும் சொன்ன மாற்றங்கள் அனைத்தையும் செய்த பிறகும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கேவிஎன் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. அவசர வழக்காக இது விசாரிக்கப்படுகிறது என ஜனநாயகன் படத்தின் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இருக்கிறது என சென்சார் போர்டு கூறுவதாக தயாரிப்பாளர் மனுவில் தெரிவித்து இருக்கிறார்கள். இதனால் அது பற்றிய விவரத்தை தாக்கல் செய்ய சென்சார் போர்டுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இந்த வழக்கை விசாரணை நாளை மதியம் தள்ளி வைத்திருக்கிறது நீதிமன்றம். சிவகார்த்திகேயனின் பராசக்தி பட சாட்டிலைட் உரிமையை வாங்கியுள்ள 2 தொலைக்காட்சி. எந்தெந்த தொலைக்காட்சி தெரியுமா? வாங்க நியூஸ்ல போய் பார்ப்போம். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படம் வருகிற ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்தின் இசை வெளியீடு, ட்ரெய்லர் என அனைத்தும் வெளியாகி மக்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் மாசாக நடந்து வர படத்தின் சாட்டிலைட் உரிமம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தை விஜய் டிவி மற்றும் கலைஞர் தொலைக்காட்சி பெற்றுள்ளார்களாம். அதோடு டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 வாங்கியுள்ளதாக தகவல் வந்துள்ளது. விஜயண்ணா ஜெயிச்சிட்டீங்க, ஜெயம் ரவி போட்ட சூப்பர் பதிவு செம வைரல். வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம். வரும் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகம் படம் வெளியாக உள்ளது. அந்த நாளுக்காக தளபதி ரசிகர்கள் ஆவலாக உள்ளனர். ட்ரெய்லர் வெளியானதும் ரசிகர்கள் கொண்டாடி வர பிரபலங்கள் தரப்பில் இருந்து இதுவரை ஒருவரும் பெரிய அளவில் பேசவில்லை. இந்த நிலையில் நடிகர்களில் முதல் ஆளாக ரவி மோகன் ஜனநாயகன் படத்தை விஜயையும் வாழ்த்தி பதிவு போட்டுள்ளார். அதில் அவர் தளபதி வெற்றி கொண்டான். விஜய் அண்ணா, என்னை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே அனைத்திலும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள். ட்ரெய்லர் சூப்பராக இருக்கிறது. இந்த படம் என்னையும் சேர்த்து பலரது இதயங்களையும் வெல்லும் என்பதில் முழு நம்பிக்கை இருக்கிறது. எப்போதும் உங்கள் ரசிகனாகவும் சகோதரனாகவும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த நடிகர் மீதுதான் கிரஷ், ஓப்பனாக சொன்ன மீனாட்சி சௌத்ரி. வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம். நடிகை மீனாட்சி சௌத்ரி மிக குறுகிய காலத்திலேயே தமிழ், தெலுங்கில் முக்கிய நடிகையாக மாறியிருக்கிறார். தமிழில் விஜயுடன் கோட் படத்தில் நடித்திருந்தார். அவர் தற்போது தெலுங்கில் தான் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அவருக்கு எந்த நடிகர் மீது கிரஷ் என கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு அவர், எனக்கு பல நடிகர்கள் ஃபேவரட், பிரபாஸ் காரு பிடிக்கும் மற்றும் அல்லு அர்ஜுனன் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அவர் உடல் மற்றும் ஸ்கின் ஆகியவற்றை எப்படி மெயின்டைன் செய்கிறார் என ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது என மீனாட்சி சௌத்ரி தெரிவித்திருக்கிறார்.